அடுத்ததான் நாங்கள் சாஃப்ட்வேரை வகைப்படுத்துற இன்னும் ஒரு விதம் தான் என்னன்னு கேட்டால் ஆம், நாங்கள் இது சம்பந்தமா திரும்ப நாங்கள் 7வது அலகிலையும் இந்த ஐடியாவை நாங்கள் வேறொரு மாதிரி படிப்போமா. ரைட். அதுல சாஃப்ட்வேரோட அந்த நோக்கத்தை வச்சு சாஃப்ட்வேரோட பர்பஸ் அடிப்படையாக வச்சு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சாஃப்ட்வேரை நாங்கள் ரெண்டு வகையா பிரிக்கலாம். நான் மேலே பிரிச்சிருக்கிறது பொதுவான பிரித்தல். அப்படி என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் செயற்பாட்டை வச்சு நான் பிரிச்சிருக்கிறேன். இப்போ நான் சாஃப்ட்வேர் ரெண்டா பிரிக்க போறது எதை வச்சுன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரினுடைய பர்பஸ், நோக்கம். அப்ப அப்படி வரும்போது பிள்ளைகள் ஜெனரல் பர்பஸ், பொது தேவை மென்பொருட்கள், ஜெனரல் பர்பஸ். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஸ்பெஷல் பர்பஸ், விசேட தேவை மென்பொருட்கள் ஒன்று இருக்குது. பொது தேவை மென்பொருள்னா என்ன, விசேட தேவை மென்பொருள்னா என்ன உங்களோட பார்ப்போம். இதுல சும்மா இதுல பெயர்ல இருக்கு என்ன. பொது தேவை மென்பொருள்னு சொல்றது இப்ப சும்மா சொல்லவே நாங்கள் விளங்குற மாதிரி வச்சு உதாரணத்தை பார்த்து நாங்கள் வருவோமே. இப்போ இந்த ஜூம் என்ற சாஃப்ட்வேர் நாங்கள் எல்லாரும் ஜாயின் ஆகிருக்க இந்த ஜூம் என்ற சாஃப்ட்வேர் எனக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப நான் ஜூம் கிளாஸ் செய்யணுன்றதுக்காக எனக்காக இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கினாங்க அப்படியா? இல்ல. பொதுவாக அப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது. வேர்ச்சுவலா எல்லாரும் ஜாயின் ஆகி கொள்ளணும், கனெக்ட் ஆகி கொள்ளணும் ஒரு தேவை ஒன்று பொதுவாக உணரப்பட்ட காலத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு நிறுவனம் நினைச்சு எல்லாரோட தேவையும் அடிப்படையாக வச்சு இப்படி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி விட்டாங்க. இது குறிப்பிட்ட ஒரு தனிநபருக்காக உருவாக்கப்படல, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆளோட தேவைக்காக என்ன செய்யல, இது உருவாக்கப்படல. பொதுவாக இருக்கிற தேவை அடிப்படையாக கொண்டுதான் இதை உருவாக்கினாங்க. அப்ப நோம்பலா உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் ஸ்பெஷல் பர்பஸ் சொல்ல போறது ஐடியா நம்மள விளங்கி இருக்கும். ஸ்பெஷல் பர்பஸ் சொல்றது என்னது? குறிப்பிட்ட ஒரு ஆள்ட வேண்ட, குறிப்பிட்ட ஒரு ஆள் நான் எந்த அல்லது ஒரு நிறுவனத்திட ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அவங்கட அப்படி குறிப்பிட்ட ஒரு ஆளோட தேவைக்காக அல்லது நிறுவனத்திட தேவைக்காக உருவாக்கின மென்பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர் வகையை சார்ந்ததாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன்? நான் ஒரு கம்பெனியை போயிட்டு எனக்கு நான் இன்னொரு கடை வச்சிருக்கிறேன். இந்த கடைக்கு ஒரு பில் பண்ற ஒரு சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் உண்டு தேவைண்டு. நான் எந்த தேவைகள் எல்லாம் சொல்லி எனக்கு அந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் எல்லாத்தையுமே சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று செஞ்சு கேட்கிறேன். அப்ப இது எனக்காக உருவாக்கப்பட்டது. நான் சொல்லி எனக்காக உருவாக்கின ஒரு மென்பொருள். இது எல்லாரோட தேவையை வச்சு உருவாக்கின அப்படி இப்படி எல்லாம் இல்லை. இது விளங்குதா பிரச்சனை? அப்ப நார்மல் ஐடியா விளங்கி இருக்கும். ஜெனரல் பர்பஸ் என்று சொல்றது பொதுவான தேவையை அடிப்படையாக கொண்டு, பொதுவான பயனர்களிட தேவையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனா ஸ்பெஷல் பர்பஸ் சொல்றது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் யூசர்ட, ஒரு பயனர்ட, குறிப்பிட்ட யூசர்ட அல்லது ஒரு நிறுவனத்தில், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி, ஒரு ஏதோ ஏதோ உண்டு, ஒரு தனிநபர் இல்லாம ஒரு நிறுவனம், நிறுவனத்தின தேவையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கின மென்பொருள் தான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றது. அதை நாங்கள் இன்னும் எங்களுக்கு விளங்குற மாதிரி பார்க்கறதா இருந்தால் ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் இப்போ உடுப்பு வச்சு பார்த்தோம் என்றால் உடுப்புல ரெடிமேட் உடுப்பு இருக்கு தானே, அது. இன்னொன்று நாங்கள் டெய்லர்ல போயிட்டு நாங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து நாங்கள் சைஸ் கொடுத்து நாங்கள் தச்செடுக்கிற உடுப்பு, ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குமோ அதுதான் பெரும்பாலும் இங்க இருக்கும். ரெடிமேட் எப்படி இருக்கும்? அது எனக்காக உருவாக்கப்பட்டதா? இல்ல. அது அந்த காலத்துல என்ன ட்ரெண்டா இருக்குதோ, என்ன ஃபேஷனா இருக்குதோ அந்த ஃபேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடுப்பு உருவாக்கி சேலுக்கு போட்டிருப்பாங்க, விற்க போட்டிருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்? அதை போய் நாங்க வாங்கி பாவிச்சுட்டு போயிட்டுருவோம். ஸ்பெஷல் பர்பஸ் உள்ளது என்ன? நான் இப்படித்தான் டிசைன் வரணும் என்று சொல்லி எந்த எந்த தேவை எல்லாத்தையுமே சொல்லி நான் தச்செடுக்கிற விடுப்பு. விளங்குதா ஐடியா? ஸோ இதுதான் ஜெனரல் பர்பஸுக்கும் ஸ்பெஷல் பர்பஸுக்கும் பிரதானமாக இருக்கிற வித்தியாசம். நாங்கள் இரண்டையும் நாங்கள் வகைப்படுத்தி பார்த்தோம்டா, யோசிச்சு பாருங்க. இந்த ஜெனரல் பர்பஸ் எப்படி இருக்கும் என்றால் ரெடி டு யூஸ்ல இருக்கும். ரெடி டு யூஸ்ல இருக்கும் அப்படின்னா பயன்படுத்த தயார் நிலையில இருக்கு. கடையில் உடுப்பு இருக்கு, நாங்கள் போறோம், சைஸ் பார்க்குறோம், எடுக்க போறோம், வாரம், அவ்வளோதான். உடனே நீங்க பயன்படுத்தலாம் அது. ஆனால் ஸ்பெஷல் பர்பஸ் என்று சொல்றது டைம் எடுக்கும். ஏன்? அது நாங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த சாஃப்ட்வேரையே செய்ய ஆரம்பிப்பாங்க. விளங்குதா? இது அடுத்த வித்தியாசம். அடுத்து நாங்க சொல்லும் இந்த ஜெனரல் பர்பஸ் பொது தேவை மென்பொருள் அப்படின்னு சொல்றது எந்த எல்லா தேவைகளையும் என்ன செய்யாது, எந்த எல்லா தேவைகளையும் திருப்தி செய்யாது. திருப்தி செய்யாது. ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க கடையில உடுப்பு எடுக்க போறீங்க, ரெடிமேட் உடுப்பு எடுக்க போறீங்க. அங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லா மாதிரியுமே அந்த உடுப்பு இருக்காது என்ன. சில நேரம் நீங்கள் பிடிச்ச டிசைன்ல இருக்கும், ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பட்டனோ ஏதோ ஒரு பாக்கெட் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது நான் 100% என்ன நான் சொல்ற எல்லாமே அதுல இருக்க முடியல. அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் 100% பயன்படுத்த போறேன்னு இல்லை. இப்ப சும்மா சொல்லுமே, இப்ப ஜூம்ல எத்தனை ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷனையும் பாவிக்க போறேன் இல்லே. எந்த தேவை எல்லாத்தையும் அது திருப்திப்படுத்த போகுது இல்லை.
ஆனா ஸ்பெஷல் பர்பஸ் அப்படி இல்லை. அது எனக்காக உருவாக்குறது. நான் சொல்லி எந்த டிசைனை சொல்லி தச்செடுக்கிற உடுப்பு. அப்ப அதுல என்ன இருக்கும்? நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேனோ அது மட்டும்தான் அதுல இருக்கும். விளங்குது ஐடியா? அப்ப ஸ்பெஷல் பர்பஸ் வந்து இந்த எல்லா தேவைகளையும் 100% என்ன செய்யும்? திருப்தி செய்யற மாதிரி இருக்கும். ரைட். வேற என்ன வரலாம்? வேற என்ன வரலாம்? இந்த ஜெனரல் பர்பஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு செலவுன்னு ஒன்று இல்லை. ஏன்னா அதை யார் ஜூமனா நான் மெயின்டைன் பண்ணணும், ஜூமனா நான் அப்டேட் பண்ணணும் இல்லையே பிள்ளையர். அதை உருவாக்கினாங்களே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்வாங்க. ஆனா இங்க வந்து பராமரித்தல் செலவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிதானே? இது வேற செலவு ஒன்று பார்த்தோம்னா இது குறைவு, இது செலவு குறைந்தது. ஆனா ஸ்பெஷல் பர்பஸை பொறுத்த வரைக்கும் செலவு கூட. ஏன்? பொதுவா இதுக்கு ஒரு செலவு போகுது. ஜெனரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் உருவாக்க ஒரு செலவு போகுது என்றால் அது என்ன செய்வாங்க? பயனர்கள் மத்தியில் பிரிச்சு விடுவாங்க. உதாரணமா எனக்கு அந்த ஜெனரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு உதாரணத்துக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் போயிட்டு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அது ஒரு ஒரு 100 பேருக்கு பிரிப்பேன். நான் ஒரு 100 பேருக்கு சாஃப்ட்வேரை விற்க போறேன்னு சொன்னா நான் ஒரு கணக்கு பார்த்து 100 பேருக்கு அந்த செலவு பிரிப்பேன். அப்ப என்ன செய்யும்? ஒரு ஆளுக்கு அந்த சாஃப்ட்வேர் 1,000 ரூபாய் முடியும். அப்ப 100 பேர் வாங்கினாங்கன்னு சொன்னா இந்த கணக்கு வந்துடும், எனக்கு போன செலவு வந்துடும். அப்படித்தானே? அப்ப அந்த என்ன செய்யும்? அந்த 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 மென்பொருளை பொது தேவை மென்பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக போன அந்த செலவு இருக்கு தானே, அந்த செலவு அந்த சாஃப்ட்வேரை யாரெல்லாம் வாங்குவாங்களோ அந்த கொள்வனவாளர்கள், அந்த கன்சியூமர்ஸ், கஸ்டமர் இருக்காங்க தானே, அந்த கஸ்டமர்ஸுக்கு இடையில பகிரப்படும், ஷேர் பண்ணப்படும். 1,00,000 ரூபாய் உற்பத்தி செலவாக இருந்தால் அந்த மென்பொருளை உருவாக்க செலவு 1,00,000 இருந்தால் உதாரணமா 100 பேர் வாங்குவாங்கன்ற எஸ்டிமேட் நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்ப 1,000 ரூபாய் அப்படி நான் போட்டிருப்பேன். அப்ப அந்த அந்த மொத்தமான அந்த 1,00,000 ரூபாய் செலவு ஒரு ஆளுக்கு வரல, 100 பேருக்கும் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படி அல்ல, நான் சொல்லி உருவாக்கினதே. அப்ப அதுல மொத்த செலவும் என்னையே சாரும். அது போற மொத்த செலவையும் நான் தான் பொறுப்பெடுக்கணும். ஐடியா? ஐடியா? ரைட்டா? ஸோ இதில் நாங்கள் பிரதானமான வித்தியாசமா நாங்கள் சொல்லலாம். இதில் பொதுவாக பிள்ளைகள் இந்த ஜெனரல் பர்பஸ் நாங்கள் 7வது அலகு படிக்கும்போது நாங்கள் ஒரு வேற பேர் சொல்லுவோம் இதுக்கு, கொமர்ஷியல் ஆஃப் த செல்ஃப்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது சுருக்கமாக சொல்றதா இருந்தால் கொட்ஸ் மென்பொருள்னு சொல்லுவோம். இது நாங்கள் 7வது யூனிட் படிக்கும்போது கொட்ஸ் மென்பொருள்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் பர்பஸ் நாங்கள் சொல்லுவோம் கஸ்டமைஸ்ட், தனிப்பயனாக்கப்பட்ட, தனிப்பயனாக்கப்பட்ட மென்பொருள்னு நாங்கள் சொல்லுவோம். சரிண்ணா? கோட்ஸ் மென்பொருள்னு நாங்கள் ஜெனரல் பர்பஸ் சொல்லுவோம் 7வது அலகில. ஸ்பெஷல் பர்பஸ் நாங்கள் சொல்லுவோம் தனிப்பயனாக்கப்பட்ட, கஸ்டமைஸ்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரி ஐடியா? ஸோ இது மென்பொருள் நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம் எதை வச்சு? அதோட தேவையை வச்சு அல்லது நோக்கத்தை வச்சு நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். விளங்குது ஐடியா? அப்ப இந்த ஐடியா கிளியர் ஆகி நினைக்கிறேன். நம்ம பொது தேவைன்னு சொல்றது பொதுவான தேவைகள் அடிப்படையா, பொதுவான பயனர் தேவைகள் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது நிறுவனத்தின தேவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். இது ரெடி டு யூஸ், பாவிக்க தயார் நிலையில் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. அதே மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையுமே பொதுத்தவை என்பவர்கள் கொண்டிருக்க போறது இல்லை. சில நேரம் நான் எதிர்பார்த்தது இல்லாம இருக்கும். நான் எதிர்பார்க்காத எத்தனை ஆப்ஷன் இருக்கு, அதை நான் பயன்படுத்த போறது இல்லை, அப்படிலாம் இருக்குது. ஆனால் இது அப்படி அல்ல. என் எல்லா தேவைகளையும் 100 திருப்தி செய்யறதாக இருக்கும். இதுல பராமரித்தல் செலவு எங்களுக்கு இல்லை, ஆனா இதுல பராமரித்தல் செலவு இருக்கும். ஆக மொத்தம் இது செலவு குறைந்ததாக இருக்கும். ஆனால் இது என்ன செய்யும்? செலவு அதிகமானதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னால் உற்பத்திக்கு போற செலவு நாங்கள் தான் முழுமையாக பொறுப்பெடுக்கணும். இது அப்படி அல்ல, பயனர்களிடையே என்ன செய்யும்? கொள்வனவாளர்களிடையே பகிரப்படும் என்ற ஒரு ஐடியா இருக்குது. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் சாஃப்ட்வேரை இன்னும் ஒரு மாதிரி நாங்கள் வகைப்படுத்த போறோம். அப்ப முதலாவது நாங்கள் வகைப்படுத்தினது சாதாரண வகைப்படுத்தல், முறைமை மென்பொருள், பிரயோக மென்பொருள். பிறகு நாங்கள் அதில் நோக்கத்தை வச்சு நாங்கள் வகைப்படுத்தினோம் ஜெனரல் பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ் வகைப்படுத்தினோம், பொது தேவை, விசேட தேவை என்று வகைப்படுத்தினோம். இப்ப நாங்கள் சாஃப்ட்வேரை வகைப்படுத்த போறது எப்படின்னு சொன்னா என்னது? ஓப்பன் சோர்ஸ், திறந்த மூல மென்பொருள். ஓப்பன் சோர்ஸ், திறந்த மூல மென்பொருள் ரெண்டு வகைப்படுத்துவோம். இன்னும் ஒன்று இருக்குது பிள்ளைகள், உரிமையுடைய அல்லது தனி உரிமை மென்பொருள். இன்னொன்று நான் வகைப்படுத்த போறேன் சொல்லி தனி உரிமை மென்பொருள். சரிதானே?
தனியுரிமை மென்பொருள். சரிதானே? சாரி, வெயிட் மினிட்ஸ். தனி உரிமை மென்பொருள். சரியா? தனி உரிமை மென்பொருள். அது என்னது திறந்த மூல மென்பொருள் தனி உரிமை மென்பொருள் என்றால், இந்த மென்பொருளை உரிமை அடிப்படையில, மென்பொருளை உரிமை அடிப்படையில நாங்கள் வகைப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, மென்பொருளை உரிமை அடிப்படையில நாங்கள் வகைப்படுத்தினோம் என்றால், திறந்த மூல மென்பொருள் உரிமை தனி உரிமை அல்லது உரிமை உடைய மென்பொருள் நாங்கள் வகைப்படுத்தலாம். அது என்னது உரிமை என்று கேட்டா, இந்த திறந்த மூல மென்பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த மென்பொருள் மீதான எல்லா உரிமையும் யாருலையும் தங்கி இல்லை அப்படின்னா, இது ஒரு நிறுவனம் தான் உருவாக்கி இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யலாம், இதை பயன்படுத்துறதுக்காக வேண்டி, இதை யூஸ் பண்றதுக்காக வேண்டி நீங்க யார்கிட்டயாவது அனுமதி எடுக்கணுமாண்டா இல்ல. இதை நீங்க என்ன செய்யலாம், இதை நீங்க காப்பி பண்ண போறீங்க, காப்பி பண்றதுக்கு யார்ட்டையும் அனுமதி நீங்க வாங்கணுமாண்டா இல்ல. இதை நீங்க உதாரணமா விற்க போறீங்க, அப்ப விற்க போறீங்கன்னா அதுக்கும் என்ன இல்லை, நாங்க யார்ட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சரிங்களா? அப்படின்னா அந்த மென்பொருள் மீதான சகல உரிமைகளும் என்ன செய்யல, யாரிலையும் வரையறுக்கப்படல. அல்லது நீங்க அதை செய்யணும், யார்ட்டையாவது நீங்க அனுமதி வாங்கணும் அப்படிலாம் சொல்லப்படல. ஆனால் தனியுரிமை மென்பொருள் அப்படின்னு சொல்றது, அந்த மென்பொருள் மீதான சகல உரிமைகள், அதை நீங்க பாவிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை இன்னொரு நீங்க காப்பி பண்றதா இருந்தாலும் சரி, விற்பனை செய்யறதாக இருந்தாலும் சரி, என்னது அந்த மென்பொருள் மீதான நீங்க என்ன செய்யறதாக இருந்தாலும் அது சம்பந்தமான முழு உரிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுல உரிமையாளர் தான் இருக்கு. உரிமையாளர்கிட்ட அனுமதி இல்லாம நாங்க என்ன செய்யலாது, நாங்க அதை பயன்படுத்தவும் இல்லாது, பாவிக்கவும் இல்லாது. விளங்குதா ஐடியா? இதுதான் அந்த உரிமைன்னு சொல்ல கான்செப்ட். விளங்குதா? இது யார் நினைச்சாலும், திறந்த மூலம் என்பவர்ல யார் நினைச்சாலும் பாவிக்கலாம், அதை மாற்றம் செய்யலாம், அதை விரும்பி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், கோப்பி என்னவும் செய்யலாம். ஆனால் உரிமையுடைய மென்பொருள் அப்படி இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், இதுக்காக நாங்கள் லைசன்ஸ் ஒன்று வாங்கணும், அனுமதி பத்திரம் லைசன்ஸ் ஒன்று வாங்கணும். ஆனா இதுக்கு அப்படி இல்லை, இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ரைட். அடுத்த முக்கியமான விஷயம்தான் இந்த திறந்த மூல மென்பொருளினுடைய சோர்ஸ் கோடு, மூலக்குறி என்ன செய்யும், சோர்ஸ் கோடு வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் கோடிங் தானே, சாஃப்ட்வேர் கோடிங் வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. என்ன செய்யலாம், யாரு வேணுமென்றாலும் அந்த கோடிங்கை எடுத்து சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம். விளங்குதா? ஆனால் இது அப்படி அல்ல. இதுல கோடிங் வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்காது. அந்த உரிய உரிய ஓனர் யாரோ அவர்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்ல உதாரணம் விளங்கு பாருங்க. நார்மலா இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நாங்கள் பாவிக்கோம் இல்லையா, அது ஒரு தனி உரிமை மென்பொருள். அது ஒரு தனி உரிமை மென்பொருளாக இருக்கு. அப்ப இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கான கோடிங் வந்து யார்ட்டையும் இருக்காது, அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தான் இருக்க போகுது. இதை நீங்கள் உண்மையாவே நீங்க இதை பாவிக்கிறதாக இருந்தால் பேமெண்ட் செஞ்சு காசு கொடுத்து ஒரு லைசன்ஸ், ஒரு அனுமதி பத்திரம் நீங்கள் வாங்கணும். ஒரு கீ வாங்குவீங்க சொல்ல, கீ வாங்க சொல்ற அந்த லைசன்ஸ் கீயை நாங்கள் வாங்கி எடுப்போம். அது இல்லாமல் நாங்கள் பாவிச்சால் நாங்கள் அதை போக போக நாங்கள் படிப்போம். அதை சாஃப்ட்வேர் பைரசி, மென்பொருள் களவு அல்லது திருட்டுன்னு நாங்கள் பிறகு படிப்போம். இல்லைங்களா? தனி உரிமை மென்பொருளை உரிமையாளர் அனுமதி இல்லாம நாங்கள் பயன்படுத்துறது மென்பொருள் திருட்டு, ஒரு களவு. அது நாங்கள் களவெடுத்து பாவிக்கிறோம் தான் அர்த்தம். அப்ப அதை பாதுகாக்கிற ஒரு சட்டம் இருக்குது பிள்ளை, நாங்கள் அதை பிறகு அதை நாங்கள் பின்னு கொஞ்சம் படிப்போம். நாங்கள் காப்பி ரைட்னு சொல்றோம், பதிப்புரிமை என்று சொல்ற ஒரு சட்டம் இருக்குது. புரியுதா? ஸோ அதுதான் அது பாதுகாக்கிற சட்டம். அந்த சட்டத்துக்கு தான் அந்த இஷ்யூ வரும். அப்ப நாங்கள் தனியுரிமை மென்பொருளை உரிமையாளர் அனுமதி இல்லாம நாங்கள் அதை பயன்படுத்தினோம் என்றால் நாங்கள் சொல்ல போறது சாஃப்ட்வேர் பைரசி அல்லது பைரசி, திருட்டு என்று நாங்கள் அதை சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப இவரோட சோர்ஸ் கோட் என்ன செய்யாது, பப்ளிக்காக அவைலபிளாக இருக்காது. பெரும்பாலும் திறந்த மூல மென்பொருட்கள் இலவசமாகவே கிடைக்கும், ஃப்ரீயா இருக்கும். ஆனால் இதுக்கு நாங்கள் பெய்டு, காசு கொடுக்கணும், பேமெண்ட் செஞ்சிருக்கணும், பெய்ட் பண்ணிக்கணும். வேண்டாம், நாங்கள் பே பண்ணி தான் அதை நாங்கள் வாங்க வேண்டி வரும். அதுதானே, இதுதான் பிரதானமான வித்தியாசமா இருக்கும். நாங்கள் சும்மா நோமலா இதுக்கு உதாரணம் என்று சொல்றதாக இருந்தா பிள்ளைகள், இப்போ லினக்ஸ் சொல்லி ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, லினக்ஸ் சொல்லி ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது ஓப்பன் சோர்ஸா இருக்கும். அதுவே நாங்கள் இங்கால பார்ப்போமே, இப்போ விண்டோஸ் எல்லா விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, 11 வர விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே உரிமை உடையது. அதே மாதிரி நீங்க ஆப்பிள் கணினிகள்ல பாவிக்கிற மெக் ஓஎஸ் வந்து என்னது, உரிமை உடையது.
அதுவே ஐபோன்ல பாவிக்கிற iOS வந்து உரிமையுடையது. ஆனால் நாங்கள் நார்மலா எங்களோட போன்கள்ல பாவிக்கிற ஆண்ட்ராய்டு என்று சொல்ற ஓஎஸ் வந்து கூகுள் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட ஓஎஸ். அது ஒரு திறந்த மூல மென்பொருள். விளங்குது ஐடியா? அதே போல என்ன சொல்லலாம் நார்மலா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸ் சொல்றோம். எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு உரிமை உடையது. ஸோ அதுக்கு இங்கால பதிலா இருக்கிறது என்னது? இப்போ லிப்ரே ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. லிப்ரே ஆஃபீஸ் லிப்ரே ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அது அல்லது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரியே என்ன செய்யும், வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் மாதிரி இதுலயும் இருக்குது ஓப்பன் ஆஃபீஸ் நாங்கள் சொல்றது. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதுகள் எல்லாம் திறந்த மூல மென்பொருளாக இருக்கு. இப்போ நாங்கள் ப்ரௌசர்னு வரும்போது பிள்ளைகள் நம்மளா மொசிலா ஃபயர்பாக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல விளங்கும் நினைக்கிறேன், இந்த இருக்குது இந்த இந்த ஐக்கியனுடையது இல்லையா? அப்ப மொசிலா ஃபயர்பாக்ஸ்னு சொல்றது ஒரு என்ன, ஒரு திறந்த மூல மென்பொருளாக இருக்கும். இவ்வளவு விளங்கிட்டா? இவ்வளவு விளங்கிட்டா? நான் இப்போ என்ன கதைச்சுன்னு ஐடியா பண்ணிட்டா பிள்ளைகள்? இப்போ நம்மள போட்டோஷாப் எல்லாம் வந்து என்னது, போட்டோஷாப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் போட்டோஷாப் எல்லாம் ஒரு உரிமையுடைய மென்பொருள். அடோபில போட்டோஷாப் தானே, அது நாங்கள் உரிமையுடைய மென்பொருள் தான் நாங்கள் பார்க்குறோம். அது அடோபில போட்டோஷாப் எல்லாம் சரிதானே? இப்ப இது திறந்த மூல மென்பொருளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கோட் அவைலபிளா இருக்கு தானே. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அதுல சோர்ஸ் கோட் அவைலபிளா இருக்குன்னு எடுத்து நீங்க என்ன செய்யலாம், அதுல நீங்க மோடிஃபை பண்ணலாம். உதாரணமா லினக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த லினக்ஸினுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓப்பன் சோர்ஸ் தானே. அப்ப இதுல கோடிங் பப்ளிக்கா அவைலபிளா தானே இருக்குது. அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த லினக்ஸ் கோடிங் எடுத்து அதை மோடிஃபை பண்ணி பிள்ளைகள் நிறைய ஓஎஸ் இருக்குது. உதாரணமா உபுந்து என்று சொல்ற ஒரு ஓஎஸ் இருக்கு, பிரபல்யமான ஓஎஸ். இந்த உபுந்து ஓஎஸ் லினக்ஸ் ஓஎஸ் கோடிங் எடுத்து மோடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு ஒரு ஓஎஸ். அதே மாதிரி களி லினக்ஸ் இருக்குது சென்டோஎஸ். அதே மாதிரி மின்டோஎஸ் இருக்குது, ரெட் ஹெட் இருக்குது, டெய்ல் ஓஎஸ். ஏன் சில கவர்மெண்ட் கூட இசுரு லினக்ஸ் என்று சொல்லி ஒன்று வெளியிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த லினக்ஸ் இந்த ஓஎஸ் திறந்த மூல மென்பொருள் தானே. அப்ப அதுல கோடிங் எடுத்து என்ன செய்யற இவங்க, அதுல மாற்றங்கள் செய்யற பார்த்தா நாங்க சொல்ல வந்து பிள்ளைகள் விநியோகங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்றது பிள்ளைகள் திறந்த மூல மென்பொருளோட கோடிங் பப்ளிக்கா தானே இருக்குது. திறந்த மூல மென்பொருளோட கோடிங் யார் நினைச்சாலும் எடுக்கலாம் தானே. எடுத்து அதுல இவங்க மாற்றங்கள் செஞ்சு அவங்க ஒரு ஓஎஸ் மேல ரிலீஸ் பண்றேன். அப்ப அதை நான் சொல்றது ஓஎஸ்க்கு மட்டும் இல்ல, திறந்த மூல மென்பொருளை எடுத்து மாற்றம் செஞ்சு இவங்க ஒரு புதிய மென்பொருள் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நான் சொல்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் விநியோகங்கள்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா? இப்ப ஆண்ட்ராய்ட்லயும் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் என்ன செஞ்சுப்பாங்க, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எடுத்து தான் இப்ப சில நேரங்களில் நீங்கள் கவனிச்சா விளங்கி இருக்கும். இப்ப கேலக்ஸி சாம்சங் கேலக்ஸி என்ற ஓஎஸ். அதே மாதிரி வந்து இப்ப எம்ஐ இருக்கும், எம்ஐ என்ற ஓஎஸ் இருக்கு. நாங்கள் ரெட்மி அல்லது ஹொனரா எம்ஐ சொல்றது. அதே மாதிரி ஒப்போ போன் பாவிக்கிறாக்களுக்கு வந்து கலர் ஓஎஸ் ஒன்று இருக்கும். இப்ப டெக்னோ போன் பாவிக்கிறாக்களுக்கு வந்து ஹாய் ஓஎஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுங்கிற ஓஎஸ் எடுத்து அதை நாங்கள் மோடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ண ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இல்லைங்கண்ணா. அப்படி ஓப்பன் சோர்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம், எடுத்த ரெக்கார்டிங் பப்ளிக் அவைலபிளா இருக்கிறதால அதை எடுத்து நாங்கள் வேண்டிய மாற்றங்கள் செய்யலாம். இவ்வளவு விளங்குதா பிள்ளைகள்? இந்த இவ்வளவு ஐடியாவும் கிளியரா? நான் இதுவரையும் கதைச்சிக்கிற விஷயங்கள் என்ன, சாஃப்ட்வேரை பத்தி கதைச்சேன். சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொன்னேன். சாஃப்ட்வேர் வகைகள் வரும்போது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பிரியுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சிஸ்டம் சாஃப்ட்வேர் நாங்கள் அதை எப்படி வகைப்படுத்துறோம்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சிஸ்டம் சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் தேவையை வச்சு நாங்கள் நோக்கத்தை வச்சு வகைப்படுத்தணும்னா ஜென்ரல் பர்பஸ் ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் அதில் உரிமையை அடிப்படையாக வச்சு நாங்கள் வகைப்படுத்தினோம் என்றால் திறந்த மூல மென்பொருள் உரிமையுடைய மென்பொருள் இருக்குன்னு நான் சொன்னேன். இவ்வளவு கிளியரா? இந்த ஐடியாக்கள் எல்லாம் கிளியரா? அதுகளை பத்தி ஃபுல்லா எல்லா விளக்கங்களும் சொல்லியிருக்கிறேன். டியூட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை நான் ஹார்ட்வேரையும் நான் முடிச்சதுக்கு பிற்பாடு என்ன செய்வேன், இது வரைக்கும் போன எல்லா பகுதிகளில் டியூட்டையும் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நான் ரெண்டுமே குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப நோட்ஸை வாசிக்கும் போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியராக விளங்கும். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் என்ன கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க, அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். ஓகேவா? நான் ஏன் நோட்ஸ் தராம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது, அப்போ நான் விளங்கப்படுத்தும் போது நீங்கள் நோட் பண்ணுவீங்க, திரும்ப நான் ரெக்கார்டிங் போடும்போது ரெக்கார்டிங்கை பார்த்தும் திரும்ப நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அப்போ 2 தரம் படிபடும். திரும்ப நான் நோட்ஸ் தந்தோடனே திரும்ப ஒரு தரம் நீங்கள் வாசிப்பீங்க. 3 தரம் உங்களை அறியாம இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் படிப்பீங்க. அப்ப திரும்ப திரும்ப இந்த முதலாவது 2வது அழகெல்லாம் வந்து திரும்ப திரும்ப படிக்கிற அழகு இல்லை. ஒரு தரத்திலேயே அழகா கிளியரா நீங்க விளங்கி எடுத்து பேப்பர்ல கேள்விகள் எல்லாம் செஞ்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோட விஷயம் முடிஞ்சது.
நான் இப்போ பாஸ்வேர்டு கேள்வி இது முடியாடுத்தது பாஸ்வேர்டு கேள்வி தான் செய்ய போறேன். சாஃப்ட்வேர் சம்பந்தமா வந்திருக்கிற பாஸ்வேர்டு கேள்விகள் செய்ய போறேன். அதுகளை நாங்கள் பார்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐடியா தலைக்குள்ள அழகா நீட்டா விலகி கொண்டிருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. அதை கேட்டது பிறகு தான் நான் என்ன செய்ய போறேன், பாஸ்வேர்டு கேள்விகளுக்குள்ள போக போறேன். ரைட், உங்க டவுட்ஸ் கேளுங்க இப்ப இருந்தா.